ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது தமிழகத்தில் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இதனால் பல்வேறு பொருளாதாரம், சமூக சூழல்கள் கணக்கெடுக்க முடியாத சூழலில் உள்ளது. எனவே தமிழகத்தில் உடனடியாக சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசிற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் சற்று முன்பாக நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் மாநில அரசே பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரியான கணக்கெடுப்புகளை நடத்துகிறது. எனவே தமிழக அரசிற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டிருந்தனர். ஆனால் இதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். இந்த கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய தொடர்புடையது. இது மட்டுமல்லாமல் சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்துவது குறித்த பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அவ்வாறு இருக்கும்போது உயர்நீதிமன்றம் ஒரு மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும்? எனவே மனுதாரரின் கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உத்தரவிட்டு வழக்கு விசாரணை முடித்து வைத்து விட்டனர்.